வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபைண்டிங் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ அமாங் n நம்பர்ஸ். அதாவது n நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரேயிலிருந்து அந்த அரேயில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம். நார்மலாக இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தனாலஜி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூஸிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் டெக்னிக்ஸ். அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி n நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரேயிலேருந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே n நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரேயில் பேக் ட்ராக்கிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி மேக்ஸிமம் அண்ட் மினிமமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபைண்டிங் எ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ அமாங் n நம்பர்ஸ் யூஸிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் டெக்னிக். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு n நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அரேயிலிருந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த அல்காரிதம் ஸ்ட்ரெயிட் மேக்ஸ் மின் அப்படிங்கிற அல்காரிதம் மூலமா பார்ப்போம். இந்த ஸ்ட்ரெயிட் மேக்ஸ் மின் அப்படிங்கிற அல்காரிதமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஏ என் மேக்ஸ் மின் அப்படின்னு 4 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 ஆர்கியூமெண்ட்ஸில் ஏஎன் இது ரெண்டு இன்புட்ஸு, மேக்ஸ் அண்ட் மின் மேக்ஸும் மின் அப்படிங்கிற அந்த ரெண்டு ஆர்கியூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா, ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய அரே, என்டையர் அரே கொடுக்குறோம். அரேயில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத n வேல்யூவில் கொடுக்குறோம். n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அப்படிங்கிறதுனால டோட்டலாக அரேயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை n-ல் கொடுக்குறோம். அரேவுடைய வேல்யூஸ் எல்லாம் ஏ அப்படிங்கிற இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த மேக்ஸும் மின்னும் அவுட்புட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் மேக்ஸ் மின் அப்படிங்கிற அல்காரிதம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதமில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மேக்ஸ் ஈக்குவல் டு மின் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1. ஸோ நம்மளுடைய கிவன் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துகிட்டு அந்த எலமெண்ட்டை மேக்ஸிமம் வேல்யூவாகவும் மினிமம் வேல்யூவாகவும் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ முதல் வேல்யூ எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் மேக்ஸிமமாகவும் நம்ம செட் பண்ணிக்கிறோம், மினிமமாகவும் செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவை மேக்ஸிமமாகவும் மினிமமாகவும் செட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் செகண்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மேக்ஸிமமும் மினிமமோட கம்பேர் பண்ணி அதனுடைய வேல்யூஸை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபார் i ஈக்குவல் டு 2. ஏன் ஐ வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் டிஃபால்ட்டாக மேக்ஸிமமாகவும் மினிமமாகவும் அசைன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு செகண்ட் எலமெண்ட்டில் இருந்துட்டு கம்பேர் பண்ணால் போதும். அதனால தான் i வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். 2ல் இருந்து என் லாஸ்ட் எலமெண்ட் வரையிலும் எனக்கு கம்பேர் பண்ணணும். அதுக்காகத்தான் i இஸ் ஈக்குவல் டு 2 to n அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் உள்ள ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு செகண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை விட செகண்ட் எலமெண்ட் வந்து பிக்கஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூவை அப்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து தேர்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு டோட்டலாக லாஸ்ட் எலமெண்ட் வரையிலும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி அந்த கிவன் அரே செட்டில் எது பிக்கஸ்ட் வேல்யூவோ அதை அந்த மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, செகண்ட் இஃப் கண்டிஷன் பாருங்கள். அதே மாதிரி எப்படி மேக்ஸிமமுக்கு நம்ம கம்பேர் பண்ணமோ அதே மாதிரி ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம டிஃபால்ட்டாக மினிமம்னு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து செகண்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையிலும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மின் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதை விட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த மின் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காகத்தான் ரெண்டு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு n-1 கம்பேரிசன்ஸ் நடக்கும். ஏன்னா டோட்டலாக n எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம டிஃபால்ட் அசைன் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையிலும் அதாவது டோட்டல் எலமெண்ட்ஸில் n-1 கம்பேரிசன்ஸ் நடக்கும் மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு n-1 கம்பேரிசன்ஸ் நடக்கும். டோட்டலாக இந்த ஸ்ட்ரெயிட் மேக்ஸ் மின் அப்படிங்கிற இந்த அல்காரிதமுடைய கம்ப்யூட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு n-1 கம்பேரிசன்ஸ், மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு n-1 கம்பேரிசன்ஸ், டோட்டலா 2 into n-1 கம்பேரிசன்ஸ் இங்க நடக்கும். அது பெஸ்ட் கேஸா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் கேஸா இருந்தாலும் சரி, ஒஸ்ட் கேஸா இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன்ல நம்ம வேல்யூ இருந்தாலும் நமக்கு கம்பேரிசன்ஸ் அப்படிங்கிறது 2 into n-1 கம்பேரிசன்ஸ் இந்த ஸ்டேட் மேக்ஸ் மின்ல நடக்கும். எல்லா கேசஸ்லயும் 2 into n-1 கம்பேரிசன்ஸ் நடக்கிறத ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இந்த இஃப் கண்டிஷன்ஸ்ல சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பேரிசன்ஸை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். அது என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதைத்தான் நம்ம அடுத்த அல்காரிதமா பார்க்க போறோம். அதாவது மாடிஃபைடு ஸ்டேட் மேக்ஸ் மின் அப்படிங்கிற அல்காரிதமா பார்க்க போறோம். இந்த மாடிஃபைடு ஸ்டேட் மேக்ஸ் மின் இந்த அல்காரிதம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ்ல பார்த்த அல்காரிதத்துக்கும் இந்த மாடிஃபைடு ஸ்டேட் மேக்ஸ் மின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ல நான் அந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே நார்மல் இஃபா கொடுத்துருந்தோம், இங்கே எல்ஸ் இஃபா கொடுத்துருக்கோம். அந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட் மேக்ஸ் மின் அல்காரிதம்க்கும் இந்த மாடிஃபைடு ஸ்டேட் மேக்ஸ் மின் அல்காரிதம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? மற்ற எல்லாமே சேம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட்ல முன்னாடி எல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடிஃபைடு வெர்ஷன்ல அதனுடைய கம்பேரிசன்ஸ் ரெடியூஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகுது. இதில் பெஸ்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்காரிதமுடைய எக்ஸிக்யூஷனில் ஒரு பெஸ்ட் கேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேட் மேக்ஸ் மின்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கம்ப்யூட்டிங் டைம் n-1 கம்பேரிசன்ஸ் தான் நடக்கும். ஓகேங்களா? n-1 கம்பேரிசன்ஸ் தான் நடக்கும் பெஸ்ட் கேஸில். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சார்ட்டட் இன்புட் எடுத்துட்டு, ஒரு சார்ட்டட் அரேவை எடுத்துட்டு அதில் நம்ம மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நடக்கக்கூடிய கம்பேரிசன்ஸ் வெறும் n-1 கம்பேரிசன்ஸ் தான் நடக்கும். இதே ஒரு ஆவரேஜ் கேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ லெஸ் தென் 2 into n-1 கம்பேரிசன்ஸ் இங்கே நடக்கும். ஒஸ்ட் கேஸில் மட்டும்தான் 2 into n-1 கம்பேரிசன்ஸ் இங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஸ்டேட் மேக்ஸ் மின்னோடைய இந்த மாடிஃபைடு வெர்ஷனில் ஃபஸ்ட்டில் நடந்த நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் கம்ப்யூட்டிங் டைமை விட இங்கே நம்மளால பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதை விட வேற ஏதாவது பெஸ்ட்டாக நம்மளால பெஸ்ட் கம்ப்யூட்டிங் டைமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை விட லெஸ்ஸர் கம்ப்யூட்டிங் டைமில், அதாவது இதை விட கம்மியான கம்ப்யூட்டிங் டைமில் நம்மளால அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே வாங்க, நெக்ஸ்ட்டு இந்த டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராப்ளம் சைஸ் அல்லது நம்மளுடைய செட்டோடைய சைஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய கிவன் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் n = 1, நம்மளுடைய கிவன் ப்ராப்ளம் அல்லது கிவன் செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எலமெண்ட் தான் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூவும் அதே எலமெண்ட் தான். ஸோ அதனால தான் அசைன் மேக்ஸ் = min = a of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரு எலமெண்ட் தான் மேக்ஸிமம் வேல்யூ, அதே எலமெண்ட் தான் மினிமம் வேல்யூவாகவும் இருக்கும். ஸோ வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் n = 1 இருந்ததுன்னா அசைன் மேக்ஸ் = min = a of n. இல்லை 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எலமெண்ட் இருக்குன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். அந்த 2 எலமெண்ட்ல எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த மேக்ஸிமம் வேல்யூவை மேக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் மினிமம் வேல்யூவை மின் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்கோம். இஃப் n = 2 இருந்ததுன்னா கம்பேர் அண்ட் அசைன் மேக்ஸ் அண்ட் மின் வேல்யூஸ். ஸோ கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூவை மேக்ஸுங்கிற வேரியபிளுக்கும் மினிமம் வேல்யூவை மின் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் அசைன் பண்ணிடுறோம். மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் செட்டில் மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு
ஒன்னில் இருந்து மிடில் வரையில் இருக்கக்கூடியதை ஒரு சப்செட்டாகவும் மிடிலுக்கு அடுத்த எலமெண்ட்ல இருந்து லாஸ்ட் வரையில் இருக்கக்கூடியதை இன்னொரு சப்செட்டாகவும் பிரித்து திரும்ப இதே ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட்டாக கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வரக்கூடிய இந்த ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் ஸ்மால் பீசஸாக பிரித்து அனுப்பக்கூடிய ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி அதில் இருந்து என்டையர் ப்ராப்ளத்துக்கான மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்படி தான் இந்த டிவைட் அண்ட் கான்கேர் டெக்னிக் ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இன் டீட்டெயிலாக நம்ம அல்காரிதமை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைட் அண்ட் கான்கேர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமமாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அல்காரிதம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஐ, ஜே, மேக்ஸ், மின். இதில் ஐயும் ஜேவும் இன்புட்டு, மேக்ஸும் மின்னும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேரியபிள். ஐ அப்படிங்கிறது இட்ஸ் அ லோயர் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ நம்மளுடைய கிவன் செட்டில் இருக்கக்கூடிய லோயர் இண்டெக்ஸ் வேல்யூ ஐ. ஜே அப்படிங்கிறது நம்மளுடைய செட்டில் சப்செட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. ஐ ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஐங்கிறது லோயர் இண்டெக்ஸ் 1, ஜேங்கிறது ஹையர் இண்டெக்ஸு 10. ஓகேங்களா? உள்ளே வந்துட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்பேரிசனில் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். ஐ ஈக்குவல் டு ஜே எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் ஐ ஈக்குவல் டு ஜேன்னு வரும். ஸோ ஓகேங்களா? ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் சேமாக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் தான் வரும். ஸோ ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரே எலமெண்ட் தான் மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவாகவும் இருக்கும். ஸோ அதை அசைன்மெண்ட்டும் இல்லை 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் கண்டிஷன், அந்த எல்சிஃப்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் ஐ ஈக்குவல் டு ஜே மைனஸ் 1. ஐங்கிறது லோயர் இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம், லோயர் இண்டெக்ஸ் 1. ஜேங்கிறது ஹையர் இண்டெக்ஸ். இப்போ 2 எலமெண்ட் இருக்குன்னா அப்போ ஐயில் 1 இருக்கும், ஜேயில் 2 இருக்கும். அப்போ 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 1. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அந்த ஐ ஈக்குவல் டு ஜே மைனஸ் 1 எப்போ ட்ரூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ 2 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கம்பேரிஷன் பண்ணுறோம். ஸோ அந்த 2 எலமெண்ட்டில் எது பிக்கஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணி அந்த மேக்ஸிமம் வேல்யூவை மேக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் மினிமம் வேல்யூவை மின் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அது அந்த கம்பேரிசனுக்காக தான் இந்த தேர்ட் இஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்ட் இஃப் ஒர்க் ஆகும். மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இந்த எல்ஸ் பார்ட்டில் மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மிடில் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். மிடில் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த எம்ஐடி மிட் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே டிவைட் பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐயையும் ஜேவையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு மிடில் வேல்யூ கிடைக்கும். அந்த மிடில் வரையில் இருக்கக்கூடியது லோயஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து மிடில் வரையில் இருக்கக்கூடியதை ஒரு சப்செட்டாக நம்ம கால் பண்ணுறோம். அந்த மிடில் ப்ளஸ் 1ல் இருந்து லாஸ்ட் வரையில் இருக்கக்கூடியதை அனதர் ஒன் சப்செட்டாக கால் பண்ணுறோம். அதுதான் மேக்ஸ் மின். ஃபஸ்ட்டு இட்ரேஷன் கால் பண்ணல லோயஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து மிடில் வரையில் இருக்கக்கூடியதை கால் பண்ணுறோம். அதனால தான் அங்கே ஐ கமா மிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜேக்கு பதிலாக மிட் ஏன் கொடுத்துருக்கோன்னா இட்ஸ் அ லோயஸ்ட் இண்டெக்ஸ் ஐயாவும் ஹையஸ்ட் இண்டெக்ஸை மிடிலாகவும் நம்ம வச்சுட்டு ஒரு இட்ரேஷன் கால் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு இட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் ப்ளஸ் 1 நான் வந்து லோயஸ்ட் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு ஹையஸ்ட் எலமெண்டான ஜே வரையிலும் கால் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஐக்கு மிட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருப்போம் பாருங்கள் செகண்ட் மேக்ஸ் மின்னில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த அல்காரிதமை நம்ம ரிப்பீட்டடாக கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் பண்ணி இந்த கிவன் ப்ராப்ளமை சிங்கிள் எலமெண்ட்டாக வர வரையிலும் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கும் நம்ம மேக்ஸ் மின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அகைன் அந்த ஒவ்வொரு இட்ரேஷனில் வரக்கூடிய மேக்ஸ் மின்னையும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறோம். ஸோ எனக்கு இப்போ இந்த 2 இட்ரேஷனில் ஃபஸ்ட் இட்ரேஷனில் வந்த மேக்ஸ் வேல்யூவையும் செகண்ட் இட்ரேஷனில் வந்த மேக்ஸை வந்து மேக்ஸ் 1ன்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மேக்ஸையும் மேக்ஸ் 1ஐயும் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். அது 2ல் எது பிக்கஸ்ட்டோ அதை மேக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி
மினிமம் அந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் வரக்கூடிய மினிமமை மின்னு வச்சுருக்கோம். செகண்ட் இட்ரேஷனில் வரக்கூடிய மினிமம் வந்து மின் 1 அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டில் எது மினிமம் வேல்யூவோ அதை வந்து அந்த மின் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டு இருக்கல இந்த ப்ரொசீஜரோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இட்ரேஷனும் நமக்கு மெர்ஜ் ஆகி நமக்கு என்டையர் ப்ராப்ளமுக்கான மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அது எப்படி வருது அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் இந்த மேக்ஸ் மின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். இதில் ஏ அப்படிங்கிறது அரேயில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 9 எலமெண்ட்ஸை எப்படி நம்ம இந்த மேக்ஸ் மின் அப்படிங்கிற அல்காரிதமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோயஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1. இந்த ஏங்கிற அரேயில் பாருங்கள் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து 1, அதில் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அதான் ஹையஸ்ட் இண்டெக்ஸ். லோயஸ்ட் இண்டெக்ஸ், ஹையஸ்ட் இண்டெக்ஸ், இது ரெண்டும் தான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மேக்ஸ் மின்னுங்கிறது எனக்கு அவுட்புட். ஸோ இந்த எக்ஸிக்யூஷனுடைய எண்டிங்கில் தான் எனக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும், இப்போ தெரியாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லோயஸ்ட் இண்டெக்ஸையும் ஹையஸ்ட் இண்டெக்ஸையும் வச்சு டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 1ஓ 2ஓ கிடையாது, மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் மிடில் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். மிடில் வேல்யூ அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் இண்டெக்ஸையும் ஹையஸ்ட் இண்டெக்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு மிடில் வேல்யூ கிடைக்கும். லோயஸ்ட் இண்டெக்ஸ் 1, ஹையஸ்ட் இண்டெக்ஸ் 9. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணல 10 டிவைட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ 1லேருந்து 5 வரையில் இருக்கக்கூடியதை ஒரு சப்செட் ஆகும், 6லேருந்து 9 வரையில் இருக்கக்கூடியதை அனதர் ஒன் சப்செட் ஆகும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்செட் 1லேருந்து 5 வரையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப இந்த மேக்ஸ் மின் அப்படிங்கிற அல்காரிதமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அகைன் அதை நான் 2 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணுறேன். மிட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். மிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + 5 டிவைட் பை 2. 1 + 5 = 6. 6 டிவைட் பை 2 3 வரும். ஸோ அப்போ 1லேருந்து 3 வரையில் இருக்கக்கூடியதை ஒரு செட் ஆகும். 4 and 5 அனதர் ஒன் சப்செட் ஆகும் நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 1லேருந்து 3 வரையில் இருக்கக்கூடிய எந்த சப்செட் எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மோர் தென் 2. அப்போ அகைன் அதை 2 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணணும். 2 போர்ஷன்ஸை எப்படி டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள். 1 + 3 = 4. 4 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 2 வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை ஒரு சப்செட் ஆகும், தேர்ட் எலமெண்ட்டை அனதர் சப்செட் ஆகும் பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 6லேருந்து 9 வரையில் இருக்கக்கூடிய சப்செட் எடுத்துக்கங்க. 6லேருந்து 9 வரையில் இருக்கக்கூடிய சப்செட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அதுலேயும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நான் 2 போர்ஷன்ஸாக பிரிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 9. 6 + 9 = 15. 15 டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 12 வரும். 15 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 7.5 வரும். அது அப்சல்யூட் வேல்யூ அடிக்கல, நமக்கு 7 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 6 and 7 ஒரு போர்ஷன்ஸ் ஆகும், 8 and 9 அனதர் ஒன் போர்ஷன்ஸ் ஆகும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம டிவைட் அண்ட் கான்கரில் எல்லாத்தையும் ஸ்மால் பீசஸாக டிவைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது ஒவ்வொரு ஸ்மால் பீசஸுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணோன்னா நம்ம என்டையர் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்மால் பீசஸுக்கும் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய 1 and 2 அந்த சப்செட்டுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த 2 எலமெண்ட்ஸில் ஒன்று பிக்கஸ்ட்டாக இருக்கும், ஒன்று ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். 22 தான் பிக்கஸ்ட்டு, 13 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்டு. ஸோ அந்த மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு 22 அசைன் பண்ணிக்கிறேன். மினிமம்க்கு வந்து 13 அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் எல்லாம் இது செகண்ட் சப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி
தேர்ட் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு. ஒரே எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரு எலமெண்ட் தான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், மினிமம் வேல்யூவாகவும் இருக்கும். ஸோ அதனால அந்த -5 மேக்ஸுக்கும் அசைன் பண்ணிட்டேன், மினிமமுக்கும் அசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறதே ஒரு வேல்யூ, அந்த ஒரு வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் அதே தான் இருக்கும். அதனால அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸையும் நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேஜோடைய சொல்யூஷன் கிடைச்சிரும். இந்த இப்போ ரெண்டு செட் இருக்கு பாருங்க. இப்போ அந்த 22வையும் -5ஐயும் எடுத்துட்டு கம்பேர் பண்ணி இது ரெண்டில் எது பிக்கஸ்டோ அதை அதனுடைய ப்ரீவியஸோடைய மேக்ஸிமம்க்கு அசைன் பண்ணுறேன். ஸோ 22 -5 கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டில் எது பிக்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ அதை மேலே மேக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி 13 -5 ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது ரெண்டில் எது ஸ்மாலஸ்டோ அதை மின்னுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 22 வரும், மின்னுக்கு 5 வரும். ஓகேங்களா? -5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 4th and 5th எலமெண்ட் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். 4th and 5th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -8 15 இருக்கு. ஸோ -8 அப்படிங்கிறது மினிமம் வேல்யூ, 15 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதை அசைன் பண்ணிக்கணும். 15 மேக்ஸிமம்க்கு அசைன் பண்ணியாச்சு, -8 மினிமமுக்கு அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த 22 15 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டில் எது பிக்கஸ்டோ அதை அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்டோடைய மேக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ 22 15 கம்பேர் பண்ணல 22 தான் பிக்கஸ்ட், அந்த 22 அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேஜோடைய மேக்ஸுக்கு அசைன் ஆகும். அதே மாதிரி -5 -8 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல இதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -8, அதான் அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்டோடைய மின்னுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 and 7 இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். ஸோ 6 and 7ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 17 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல 60 இஸ் பிக்கஸ்ட்டு, 17 இஸ் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ அதை அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 8 and 9 எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். 8 and 9 எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணல அந்த 8 and 9ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 47 இருக்கு. ஸோ அதில் 47 இஸ் மேக்ஸிமம், 31 இஸ் மினிமம். ஸோ 47 மேக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம், 31 வந்து மினிமம்க்கு அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுங்க. 60 47 ரெண்டு எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணல எது பிக்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ அதை ப்ரீவியஸ் ஸ்டேட்டோடைய மேக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 17 31 எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டில் எது மினிமம்னு பார்த்தீங்கன்னா 17. அந்த 17 எடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டோடைய மின்னுக்கு அசைன் பண்ணிடுறோம். ஸோ 60 17 அசைன் பண்ணியாச்சு, 17 அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டோடைய சொல்யூஷனை எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு அப்டேட் பண்ணலாம். 22 60 இது ரெண்டே எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டில் எது பிக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ அந்த 60யை நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு உடைய மேக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி -8 17 ரெண்டே எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணல இது ரெண்டில் எது மினிமம்னு பார்த்தீங்கன்னா -8, அதை மேலே அசைன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்மளுடைய எல்லா ப்ராப்ளமையும் சொல்யூஷன் மெர்ஜ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்மளுடைய என்டையர் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 60, மினிமம் வேல்யூ இஸ் -8. இதுதான் இந்த என்டையர் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனாக நமக்கு வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இந்த மேக்ஸிமம் மினிமம் டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்ஸோடைய மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டெக்னிக்ஸை விட இந்த டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்கில் டு சேவ் 25% ஆஃப் கம்பேரிசன்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட 25% ஆஃப் கம்பேரிசன்ஸை சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதனுடைய டோட்டல் கம்பேரிசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3n டிவைட் பை 2 - 2 கம்பேரிசன்ஸ். ஓகேங்களா? அங்கே வந்து நமக்கு ஒஸ்ட் கேஸில் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × n - 1 கம்பேரிசன்ஸ் வந்தது. இங்கே வந்து 3n டிவைட் பை 2 - 2 கம்பேரிசன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வேல்யூ ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா 0 கம்பேரிசன்ஸ் வரும். 2 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒரே ஒரு கம்பேரிசன்ஸ் வரும். மோர் தென் 2 எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் நமக்கு இந்த t ×
n divided by 2 plus t into n divided by 2 plus 2 comparisons. அதாவது t into n divided by 2 அப்படிங்கிறது ஸ்மால் பீசஸாக பிரிக்கிறது யூஸ் ஆகக்கூடியது. ப்ளஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு நடக்கக்கூடிய கம்பேரிசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்னிக்ஸை விட நமக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் இந்த டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்னிக்ஸை விட 25% ஆஃப் கம்பேரிசன்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தனாலஜி. ஓகே, இன்னைக்கு கிளாஸில் how to find maximum minimum value, அதில் என்னென்ன மெத்தனாலஜிஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்னிக்ஸை விட டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.